தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக சென்னையில் பல மாநிலங்களுடைய கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய ஆலோசனை நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ரமேஷ், இந்த கடிதத்தில் ஜெகன்மோகன் என்னென்ன விவரங்களை குறிப்பிட்டிருக்கார்? விவரங்கள். வணக்கம். இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தான் இப்ப தேசிய அரசியல்ல முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழல்ல ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல 1971 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் அதே மாதிரி 2011 ஆண்டு நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் குறிப்பிட்டு பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பா 1971 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புல கிட்டத்தட்ட மக்கள் தொகையின் பாப்புலேஷன் அப்படிங்கிறது 24% இருந்தது. ஆனா 2011 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் அடிப்படையில அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 4% குறைந்து 20.8% மக்கள் தொகையை தென் மாநிலங்கள் கட்டுப்படுத்தின. இப்படியாக மத்திய அரசினுடைய உத்தரவை ஏற்று தென் மாநிலங்கள் மக்கள் தொகையை அதிகம் கட்டுப்படுத்திய நிலையில இப்ப மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுசீரமைக்கப்பட்ட தென் மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அப்படிங்கிற குறிப்பிட்டு புள்ளிகள் ஒரு அடிப்படையில பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றையும் எழுதியிருக்காரு. குறிப்பா சென்னையில் நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல தான் ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தென் மாநிலங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கறத குறிப்பிட்டு இந்த விவகாரம் தொடர்பாக கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவின் முன்னாள் முதலமைச்சர். அவர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பால் மக்கள் தொகை அடிப்படையில் செய்யக்கூடாது, எங்களுடைய மாநிலம் பாதிக்கப்படும் அப்படின்னு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.